டாடி, அவன்தான். ஓ வயசு என்ன? பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா? இனி பார்க்கலான்னு தான். 24. 24 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் செய்யற ஃபேக்டரிஸ் இருக்கு எனக்கு. என் ஜாதகத்தை பார்த்து கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற பேர் ஒண்ணுதான் சூட் ஆகும்னு அந்த பேரை வச்சாங்க. பணத்தை நான் சம்பாதிச்சேன், பேரையும் புகழையும் மக்கள் தந்தாங்க. இப்பதான் சிங்கப்பூர் பிளைட்ல இருந்து இறங்கி வந்தேன். உங்க வயசு என்ன? 54. 54 மூட்டைகளை 5 நிமிஷத்துல லோட் பண்ற சக்தி உள்ள கூலினா எங்கிட்ட உள்ள தம்மையும் தைரியத்தையும் பார்த்து ராஜா அப்படிங்கிற பேர் ஒண்ணுதான் பொருத்தமா இருக்கும்னு அந்த பேரை வச்சாங்க. மனுஷங்கிற பேரை நான் சம்பாதிச்சேன், பாசத்தையும் கௌரவத்தையும் மத்த கூலிங்க தந்தாங்க. இப்பதான் கோவை எக்ஸ்பிரஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். சாரி, நடந்ததெல்லாம் இப்ப மறந்துடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் விவகாரம் வேண்டாம். சாரி அப்படிங்கிற 2 எழுத்தையும் பொண்ணுகிட்ட சொல்லிடு, அவங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிடுவோம். இவ்வளவு தூரம் நீங்க வந்ததால நம்ம மத்தியில விவகாரம் வேண்டாம்னு நினைக்கிறதால வேணும்னா ஒரு ஷேக் ஹேண்ட் தரேன். அதுவும் உங்களுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. வெறும் கைய குலுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு முத்தம் தரேன். அதுவும் உங்களுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. மிஸ்டர் ராஜா, விவகாரம் வேண்டாம் தான் சொன்னீங்கல்ல. கோரமண்டலுக்கு டைம் ஆச்சு, வர்றேன். ஹோம் மினிஸ்டர் சொல்லி நான் உன்னை என்ன செய்யறேன் பார். இந்த வில்லை கூட ஆட்ட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், பாத்துக்கிட்டு இருக்க அவசியம். சார், அவன் ஜோலிக்கு போறது அவ்வளவு நல்லதில்ல. சதன் ரயில்வேக்கே இவர் ராஜா மாதிரி சார். பாயிண்ட் இல்லாம கைது செஞ்சா சவுத் இந்தியாவுல கூட்ஸ் ட்ரெயின் கூட நகராது சார். எல்லா யூனியனோட சப்போர்ட் இவனுக்கு இருக்கு சார். டாடி, அவனை எதுவுமே செய்ய முடியாதா? இந்தியன் பிரெயினால எதுவும் செய்ய முடியாது, ஃபாரின் பிரெயினால தான் உதைக்கணும். நான் வாடகை வாங்குறவ சரியா நிறுத்து கொடுப்பா. 10ஆம் தேதி என் பேரனுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கு. வரேன். எதுக்கு இந்த வயசுல இப்படி கத்துற? என் குரல்ல இதான்டா. டேய், இந்த முகூர்த்தத்திலேயே உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டேன்டா. முட்டை என்ன விலை? அந்த பொண்ணு எப்படி இருக்காடா? பாட்டிமா, நீ என்னத்த பார்த்த? மோகம். கொஞ்சம் கீழே பாரு. கதை முடிஞ்சிச்சு. எவனும் முந்திக்கிட்டான். வா, ரிக்ஷால போலாம். பாட்டிமா, சாயந்தரம் தக்காளி பச்சடி மறந்துடாத. சரி சரிடா. எங்காவது இந்த பெண் மயக்கமடைந்து விழுந்து விட்டால் தயவு செய்து இந்த விலாசத்தில் சேர்க்கவும். ஏ ஆட்டோ, இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் him. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் him. ஏய் கூலி, தலை என்ன சுத்துதா? கண்ணை மூடிக்கிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் 10 ரூபாய்க்காக மூட்டை தூக்குற ஒரு கூலிக்கார பயணி. கூலி வேலை கிடைக்காம போனா லாட்டரி அடிக்கிற அன்னக்காவடி நீ. பென்ஸ் கார்ல சுத்திக்கிட்டு இருக்கிற என்னோட மோதி பாக்குறியா? பாத்தியா, நீ இப்ப செய்யாத தண்டனைக்கு பப்ளிக்ல என்ன கலர் கொடுத்திருக்கேன்னு? நான் என் மனசுல நினைச்சதை சாதிச்சுட்டேன். கோர்ட்ல என்ன தண்டனை கொடுப்பாங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனா நான் கொடுத்த இந்த தண்டனையால சொசைட்டில கூலி நம்பர் 1 வாழ்ந்துட்டு இருந்த உனக்கு ரேபிஸ்ட் நம்பர் 1ங்கிற பேர் வந்துருச்சு. உன்கிட்ட என் டாடி சாரி சொல்லுனப்ப என்ன சொன்ன? ஓ, வில்லை கூட ஆட்ட முடியாதா? ஆஹா, இப்ப அது ஆடாம இருக்கணும்னா, நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வரணும்னா நான் உனக்கு ஐடியா சொல்லட்டா? டச் மை ஃபுட். கம் ஆன், புடி. உனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்.
கூலிக்காக ரயில வெயிட் பண்ண வச்சு ஒரு தாயோட உயிரை எடுத்த அன்னிக்கே நீ மனிதாபிமானம் இல்லாத பேயின்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஒரு ஆம்பளைய கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஆனா பொண்ணுக்கு புத்தி புகட்டுறதுக்கு ஆம்பளைங்களுக்கு நிறைய வழி இருக்கு. நான் எந்த வழியில வருவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஏதோ ஒரு வழியில வருவேன். அப்போ உனக்கு தலை மட்டும் இல்ல, உடம்பே சுத்துற மாதிரி புத்தி போகட்டும். ஆமா எஸ்பி சார். ஆனா கூலி பயலுக்கும் கோடீஸ்வரனுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு அந்த கூலிக்காரனுக்கு நல்லா புரிய வைக்கணும். அது அவனுக்கு புரிய வைக்க தேவைப்பட்ட அவனை முட்டிக்கு முட்டி தட்டி நல்லா உதங்க. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அவனை என்ன ரிமாண்ட்ல ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா அவன் யூனியன் லீடர் ஆச்சே. நீங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரா இருந்து அவனை வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்தி டார்ச்சர் செஞ்சாவது அவனுக்கு புத்திமதி புகட்டணும். கூலி நம்பர் 1 நீ? கோடீஸ்வரன் தம் மகனுக்கு தொழிற்சாலை ஆஸ்தியா தருவான். விவசாயி தம் மகனுக்கு உழவு நிலத்தை பங்கா தருவான். எங்க தாத்தா எனக்கு இந்த லைசன்ஸ் தான் ஆஸ்தியா தந்தாரு. நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் குறைச்சலா தான் சொன்னேன். 1946 காந்தி மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில் இருந்து இறங்கினப்ப பிடிமானத்துக்காக ஒரு ரயில்வே கூலியோட தோள் மேல கை வச்சாரு. அந்த கூலிதான் எங்க தாத்தா. அன்னையிலிருந்து கூலிங்க எல்லாரும் சேர்ந்து என் தாத்தாவை கூலி நம்பர் 1 ஆக்கிட்டாங்க. அவருக்கு அப்புறம் அந்த பேர் எனக்கு வந்திருக்கு. கோடீஸ்வரன் சார் சாரிங்கிற 2 எழுத்து தானே உன்னை சொல்ல சொன்னாரு. அதை சொல்லிடு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம வீட்டுக்கு அனுப்புறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். அந்த கூலிக்கார பையன் சாரின்னு சொல்ல போறான். தேங்க்யூ சார். சாரி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டானா? சொல்லுங்க. சொல்லுடா, சொல்லு. சாரின்னு சொல்லுடா. என்னடா பாக்குற? சொன்னா உன்னை விட்டுறேன். சொல்லு.